டேய் டேய் ட்ரக்கை எங்கடா எடுத்துட்டு போறீங்க? அடிங்க உங்கள. Rest in peace. நினைச்ச மாதிரியே பிராங்க்லின் சீஸான எல்லா கார்ஸுமே எடுத்துட்டு வேர் ஹவுஸ்க்கு வந்துட்டான். ஜெய்க்கு வந்து இதெல்லாம் திருப்பியும் நடந்துடக்கூடாதுன்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேச போயிட்டான். ஆனா நாங்க அதெல்லாம் கண்டுக்காம ஜாலியா இருக்கணும்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். சொன்னா அண்ட் இந்த வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பிசினஸ்ல நிறைய ப்ராஃபிட் தெரிய ஆரம்பிச்சது. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ் சாண்டோஸ்ல நாங்க நிறைய இம்போர்ட்டட் கார்ஸை இல்லீகலி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஜேக் வந்து நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே காசு கொடுத்துட்டு இந்த வேலையை ஸ்மூத்தா போற மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருந்தான். ஆனா ஒரு நாள் இதுல பிரச்சனை வந்துச்சு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நாங்க இம்போர்ட் பண்ண கார்ஸை சீஸ் பண்ணி டாக்ல வச்சிருந்தான். ஏன்டா எங்க கார்ஸை சீஸ் பண்ணி வச்சிருக்க? ஜேக், ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சு போச்சு. என்னால இனிமேட்டு உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. நான் தான் அப்போவே சொன்னல, உங்க 4 பேர்ல அந்த பிராங்க்லின் சரண்டர் ஆக சொன்னல அப்போவே. அவன் ஒரு வாரம் ஜெயில இருந்தா என்னால உன் கார்ஸ் எல்லாத்தையுமே இப்போ விட முடியும். நீ அவனை ஒரு வாரத்தில் விட்டுருவேன்னு என்ன கேரண்டி? உனக்கு உன் கார்ஸ் வேணும்னு நீ நம்பிதான் ஆகணும் ஜேக். லெஸ்டர், பிராங்க்லின் எங்கடா இருக்கான்? அவன் தான் இன்னைக்கு கார் லோடு எடுக்க போயிருக்கான் டாக்குக்கு. அங்கே தான் இருக்கானா? சரி வை, கார்ஸ்லாம் வந்துடும் தானாவே. கேள்விப்பட்டிருக்கேன் நீ வந்து இந்த ட்ரெவர், மைக்கேல், பிராங்க்லின் இவங்க கூடலாம் க்ளோஸாக இருந்து வேலை பார்த்தவன்னு. நான் உன்னை